ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் திக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செமி மட்டன் ஃப்ரை பார்க்க போகிறோம். அது என்ன செமி மட்டன் ஃப்ரைன்னு கேட்குறீங்களா? அது குழம்பாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, செமியாக இருக்கும், செமி தொக்கு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மட்டன் ஃப்ரைக்கு வந்து செமி மட்டன் ஃப்ரைக்கு என்ன பண்ணணும்னா மட்டன், அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல நல்லா வேக விட்டு இறக்கிடுங்க. வேக விட்டு நல்லா இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு என்னென்ன போட்டு நம்ம செய்ய போகிறோங்கிறத இனிமேல் பார்க்கலாம். இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கசகசா, தேங்காய், முந்திரி, இது மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ செமி மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செமி மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து முதல்ல நல்லெண்ணெய், நான் பொதுவாக வந்து என்றைக்குமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால் நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 கரண்டி ஊற்றுங்க. 4 கரண்டி வேணும், ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஊற்றியாச்சு, நல்லா காயட்டும். காஞ்சோட என்ன பண்ணுங்கள், சோம்பு மிளகுலாம் வந்து நீங்கள் அப்படியே முழுசாகவே போடுங்க, அரைக்காதீங்க. ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஹோட்டலில் பாருங்கள், என்றைக்குமே வந்து அரைச்சிலாம் போட மாட்டாங்க. இப்படி இருக்கும். கொஞ்சம் சோம்பெல்லாம் நல்லா பொரியணும். அப்புறம் மிளகுலாம் ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு ரெண்டே அவ்வளோதான். மிளகு 2. அப்புறம் வந்து பிரியாணி இலை, சிம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது, ஒரு 50% ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் ஒரு 50% தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இதோட பட்டையும் கிராம்பு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. பட்டை, கிராம்பு இது 2 மட்டும் போடுங்க. பட்டை வந்து ஒரு 3 பட்டை போட்டு, 3 கிராம்பு, ஒரே ஒரு பட்டையும் கிராம்பும் போடுங்க. ஏலக்காய் போடாதீங்க. ஏலக்காய் எல்லாம் போட்டால் ஒரே மாதிரி ஃப்ளேவர் தான் நமக்கு வாய்க்கு கிடைக்கும். அதனால் பட்டையும் கிராம்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒருக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பட்டையும் கிராம்பு நான் ஏன் முன்னாடி போட மாட்டேன்னா, முன்னாடி போட்டுட்டு அப்புறமா வெங்காயம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பட்டை கிராம்பு சீக்கிரமாக கருகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறது, வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் தான் பட்டையும் கிராம்பையும் போடுவேன். இதோட பிரியாணி இலை போட்டாச்சு. இதில் என்னென்னா மிளகு, சோம்பு, பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டோமா. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, ஒரு டேஸ்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. முழுசாக தான், நறுக்கலாம் இல்லை, முழுசாக. இது சாப்பிடும்போது நச்சு வாயில் போடுங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 50% நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இன்னைக்கு எங்கள் மாமா வந்து சென்னையிலேருந்து குர்பான் கறி கொடுத்து விட்டாங்க, அதுக்கு இருந்துச்சு. சரி, அதை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு தான் செய்கிறேன். நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் முன்னாடியே நம்ம போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்குறோம், அதனால் தேவை கிடையாது. கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு வதக்கணுன்னு அது ஒரு தனி ஃப்ளேவர். அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அரோமா அவ்வளோ சூப்பராக வருது. அது இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போடுங்க, ஏன்னா கறியில் நம்ம முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம். அதான் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு, அவ்வளோதான்.
போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம். வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுலேயும் நம்ம போட்டிருக்கிறோம், போட்டிருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் போடுங்க. அவ்வளோதான். இது அப்படியே மணக்க இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். 50% தான் வதக்கினேன், ரொம்ப வதக்கலை. என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு நான் சொன்னேன் இல்லைங்க. கறி வேக வைக்கும்போது கறியோட தக்காளி, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான், உப்பு, இதெல்லாம் போட்டு கறியை நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும், கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது நான் அடுத்தது கறி போட்டு அரைச்ச விழுது எப்படி போட்டு செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். என்னென்ன போட்டு அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு, கசகசா, அப்புறம் தேங்காய், இது 3ஐயும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு தனியான ஒரு ஃப்ளேவரை நமக்கு கொடுக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, இதை அப்படியே ஊற்றிடுங்க. இது 3ஐயும் ஊற்றிடுங்க. இது பாருங்கள், ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரிப் இப்படி செஞ்சேன். கொஞ்சம் வெரைட்டியாக மாற்றி தானே செஞ்சு பார்க்கணும். அதுக்காக மிக்ஸி கப்பை கழுவி ஊற்றிடுங்க. நான்லாம் மிக்ஸி கப்பை கழுவி தான் ஊற்றுவேன். அவ்வளோதான். இது நல்ல ஒரு ரிச்சான லுக் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இதோட ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒயிட் அண்டு ரெட்டு கலர் கலந்து வருது பார்த்தீங்களா. இது நல்லா கொதித்து ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு மாதிரி தொக்கு பதம் வரும். அப்போ வரும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து நறுக்கி அதில் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து செமி மட்டன் ஃப்ரை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து ரிலேட்டட் எப்படி இருக்குன்னா, கேரளா ஸ்டைலில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. கேரளா ஸ்டைலில் இது வரும். சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். இது கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இது கொஞ்சம் வறுத்துட்டோம். வறுத்துனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் செமி ஃப்ரை எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். அப்படியே தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கறதுனால கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுருங்க. நான் தான் எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி தழை போடுவேன்ல, உங்களுக்கு தெரியும்ல. அதுதான் டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுருங்க. இது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இதை அரைச்சி போட்டு ஒரு தடவை செய்யுங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்காதுல்ல. ஒரு நாளைக்கு பாசிப்பருப்பு குழம்புக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காரம் அதிகம் இருக்காது. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. உரப்பு கம்மியாக தான் போட்டிருப்பேன். எப்போ பார்த்தாலும் ஜீரகம் இப்படியே தானே நம்ம சாப்பிட்றோம். மிளகு, ஜீரகம் நிறையா போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். வெறும் மிளகாத்தூளோட இது ஃப்ளேவர் தான். இப்போ இந்த தேங்காய் இதோட இது நல்லாயிருக்கும். இதே நல்லா காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.